வணக்கம். என் பேர் கண்ணன். ஸ்கைவின் பயோடெக் கும்பகோணம் கம்பெனியில் வந்துருக்கேன். உங்களை பற்றி அறிமுகப்படுத்திக்கிறோம். என் பேர் விக்னேஸ்வரன்னா. நம்ம திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட்ல சேட்பூர் தாலுக்குல சித்தாத்தரை கிராமத்தில் வந்து நெல் விவசாயம் பண்ணிருக்கோம். நம்ம ஒரு 8 ஏக்கருக்கு நெல் விவசாயம் பண்ணுறோம். இந்த போகத்துக்கு மட்டும் ஒரு 2.5 ஏக்கர் நெல் விவசாயம் பண்ணியிருக்கோம். நம்ம பண்ணுற நெல் விவசாயத்துக்கு எல்லா ப்ராடக்ட்டுமே வந்து அக்ரி ப்ராடக்ட் எல்லாமே தனிகை அக்ரோ சர்வீஸ் தேவிகாபுரத்தில் இருக்கு, அவர்கிட்ட தான் வாங்குவோம். அவர் மூலியமாக தான் உங்கள் ஸ்கைவின் ப்ராடக்ட் வந்து எனக்கு தெரிய வந்துச்சு. அப்புறம் தான் சார் வந்து அவங்க ப்ராடக்ட் பற்றி எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணாரு. அவர் சொல்கிற டோசேஜ் எல்லாமே அவர் சொல்கிற மருந்தெல்லாம் யூஸ் பண்ணால் இப்போ பயிர் நல்லாவே இருக்கு, தெளிவாக இருக்கு. ஸ்கைவின் ப்ராடக்ட் என்னென்ன யூஸ் பண்ணீங்க நீங்கள்? ஸ்கைவின் ப்ராடக்ட்ல வந்து நான் ஒரு 10 நாள்ல வந்து சோலைவனம் அந்த ப்ராடக்ட் உங்களுக்கு யூஸ் பண்ணேன். நம்ம 2 ஏக்கர் போட்டதுனால நம்ம ஒரு 2 மூட்டை சோலைவனம், 1 மூட்டை காம்ப்ளெக்ஸ், 1 மூட்டை யூரியா, அப்புறம் இந்த பிளட் இருக்குங்களா, இது வந்து மணல்ல கலந்து ஒரு 1.5 கிலோ கொடுத்தாங்க. அடியிலே கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து 20 இருந்து 25 நாள்ல ஒரு இதே பிளட் வந்து அவரு ஸ்ப்ரே பண்ண சொன்னாரு. ஏக்கருக்கு எவ்வளவு பண்ணாங்க? ஏக்கருக்கு வந்து 1/2 கிலோ ஸ்ப்ரே பண்ண சொன்னாரு. நம்ம அதே மாதிரி வந்து வாங்கி ஸ்ப்ரே பண்ணிட்டோம். அப்போ பயிர் நல்லா தெளிவாவே இருந்துச்சு. அதுக்கப்புறம் உடனே ஒரு 10 நாள்ல வந்து நம்ம இவர் மருந்து போட சொன்னாரு. உங்க சாரல் பிராண்ட் இருக்குங்கல்ல, சாரல் போட சொன்னாரு. இது வந்து நம்ம சாரல் வந்து ஒரு 3 மூட்டை எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் பொட்டாஷ் 1 மூட்டை, யூரியா 1 மூட்டை எடுத்துட்டு நம்ம போட்டோம். பயிர் நல்லாவே வந்துச்சு. சரி, கதிர் வர டைம்ல வந்து உங்க ப்ராடக்டே அதே மாதிரி ஈல்டு வின் வந்துருக்குங்களா, ஏக்கருக்கு 1/2 கிலோ கணக்குல வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணிட்டோம். அது ஸ்ப்ரே பண்ண அப்புறம் வந்து கதிர் எல்லாம் ஒப்பா வந்துச்சு, நல்லா தெளிவா இருக்கு. இந்த கற்கா நெல்லுன்னு சொல்லுவீங்களா, போன போகத்துக்கு வந்து அந்த கருப்பு நெல் வந்து எனக்கு ரொம்ப அடி வாங்கிடுச்சு. இந்த டைம் வந்து பெருசா இல்ல. அதனால இந்த ப்ராடக்ட்னால எனக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாவே இருக்கு சார். இது இப்போ நீங்க சோலை உணவு யூஸ் பண்ணிருக்கீங்க, சாரல் யூஸ் பண்ணிருக்கீங்க. சோலை உணவு யூஸ் பண்ணதால என்ன வித்தியாசங்கள் உங்களுக்கு தெரிஞ்சு? சார் கிரீனிஷ் மெயின்டைன் ஆகும் சார். இது அப்படியே கிரீனிஷ் மெயின்டைன் ஆயிட்டே இருக்கு. அதுக்கப்புறம் வந்து தூர்கள் நல்லா வெடிக்குது. தூர்கள் நம்ம நல்லா வெடிச்சாலே நம்மளுக்கு நல்லா ஹீல்டு வரும். அதனால தூர் நல்லா வெடிக்குது. கிரீனிஷ் நல்லா மெயின்டைன் ஆயிட்டே இருக்கு. நோய் தாக்கம் பெருசா இல்ல சார். இந்த பெல்ட் ஸ்ப்ரே பண்றதுனால நோய் தாக்கம் பெருசா இல்ல. மண் வளமும் இது ஆர்கானிக் ப்ராடக்ட்னால நல்லா இருக்குன்றதால நான் நம்பி வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இப்ப நீங்க போன வருஷம் நீங்க வந்து நார்மலா யூஸ் பண்ணீங்க. ஆமா. அதுல வந்து என்ன மகசூல் எடுத்தீங்க? இப்ப என்ன மகசூல் வரும்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு கருத்து கணிப்பு சார்? நான் வந்து அப்பா கிட்ட இருந்தா டேக் ஓவர் பண்ணேன். ஒரு 3 வருஷமா தான் நான் டேக் ஓவர் பண்ணி வச்சுட்டு இருக்கேன். நான் 2 வருஷமா வந்து உங்க ப்ராடக்ட் பத்தி தெரியாது. 2 வருஷம் இல்ல, இப்போ ஒரு 5-6 மாசத்துக்கு முன்னாடி வரைக்கும் தெரியாது. நான் இந்த போகத்தை வாங்கி வச்சதுல இருந்து இப்ப நல்லா பயிர் நல்லா தெளிவா இருக்கு. எனக்கு வந்து பயிர் நல்லா சிலரு யூரியா போட்டு பச்சை கொண்டு வந்துருவாங்க, அது பிரச்சனை இல்லை. அந்த கதிர் வருதுங்கல்ல, அந்த கதிர்ல தான் வந்து கற்கா வரத்தோ பதிரா போறதோ அது இருக்கும். உங்க ப்ராடக்ட் யூஸ் பண்ணதுனால அது ரொம்பவே குறைஞ்சிருக்கு. அதனால நம்மளுக்கு மகசூல் நல்லா வரும், நம்மளுக்கு இருக்கு சார். இப்ப நீங்க வந்து ஸ்கைவின் கம்பெனில சாரல் யூஸ் பண்ணிட்டீங்க, பிளட் யூஸ் பண்ணிருக்கீங்க, சோலைவனம் யூஸ் பண்ணிருக்கீங்க. யூஸ் பண்ணி நீங்க ஒரு பலன் அடைஞ்சிட்டீங்க. இதனால நீங்க வந்து மற்ற விவசாயிகளுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? கண்டிப்பா சொல்லுவேன் சார். நான் இப்ப நம்ம சுத்தி இருக்கிற எல்லார்கிட்டையும் வந்து அவங்க ப்ராடக்ட் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். அவங்க பார்க்கும் போதே கேட்கறாங்க, இது மாதிரி நல்லா இருக்கு, வந்து மட்டும் நல்லா கிரீனிஷா மெயின்டைன் ஆயிருக்கு, கதிர்லாம் நல்லா இருக்கு அப்படின்னு கேட்கறாங்க. அதனால அது மாதிரி சொல்லியிருக்கேன். அடுத்த போதுல கண்டிப்பா உங்களுக்கு யூஸ் பண்ணுவாங்க சார் அவங்க. இப்ப நாங்க சொன்னோம்ல, நீங்க சொன்னீங்கல்ல, ஆமா கதிர் வந்தும் இன்னும் வந்து தண்டும் வந்து பச்சையும் குறையல, இலையும் பச்சை குறையல. இது எல்லாமே அப்படியே நீங்களே பாருங்க. தண்டு எவ்வளவு வீரியமா இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்க. ஆமா, தண்டு நல்லா இருக்கு. அந்த பக்கம் எல்லாம் கவர் பண்ணுங்க.